Hi guys, praise the Lord. If you are struggling to forgive someone, அதாவது மற்றவங்களை மன்னிக்க முடியாமல் நீங்கள் ஸ்ட்ரகிள் ஆகிட்ருப்பீங்கன்னு சொன்னால் அவங்கள மோட்டிவேட் பண்ணுறதுக்காக ஒரு 3 ரீசன் நான் உங்களுக்கு சொல்கிறேன். பைபிளில் சொல்லியிருக்க 3 விஷயத்த சொல்லி எஸ் யூ கேன் ஃபர்கிவ் அப்படின்னு சொல்லி நான் உங்களை மோட்டிவேட் பண்ண விரும்புகிறேன். ஃபர்ஸ்ட் ரீசன், யூ ஆர் கிரியேட்டட் இன் காட்ஸ் இமேஜ். அதாவது தேவ சாயலில் நாம் படைக்கப்பட்டிருக்கிறபடியால், தேவனுடைய சுபாவம் நமக்குள்ளே இருக்கிறபடியால் நம்மால் பிறரை மன்னிக்க முடியும். ஆதி ஆகமத்தில் இதை பற்றி வசனம் சொல்லுது, நாம் தேவனுடைய சாயலின்படி தேவனுடைய ரூபத்தின்படி படைக்கப்பட்டிருக்கிறோம். அதனால் தேவனைப் போல நம்மால் அன்பு செலுத்த முடியும், தேவனைப் போல பிறரை மன்னிக்க முடியும். அடுத்தது ரோமரில் பார்த்திங்கன்னா, பரிசுத்த ஆவியினால் தேவனுடைய அன்பு நம்முடைய இருதயத்தில் ஊற்றப்பட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ தேவனுடைய அன்பே நம்முடைய இருதயத்தில் ஊற்றப்பட்டிருக்கபடியால் நம்மளால் பிறரை மன்னிக்கவும் நேசிக்கவும் முடியும் அப்படின்னு சொல்லி நான் உங்களை மோட்டிவேட் பண்ணுறேன். 3வது ரீசன் பார்த்திங்கன்னா, யோவானில் இயேசு சொல்லும்போது, நான் உங்களிடத்தில் அன்பாக இருக்கிறது போல் நீங்களும் ஒருவருக்கொருவர் அன்பாயிருங்கள். நம்மளால் செய்ய முடியாத ஒரு கட்டளையை இயேசு நமக்கு கொடுக்க மாட்டார். நம்மளால் செய்ய முடியுன்றதுனால தான் சொல்லியிருக்காரு, நான் உங்களில் எப்படி அன்பாக இருக்கிறேனோ அதை போல் நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். நிறைய நேரம் கடவுள் மன்னிப்பார், ஆனால் நான் மன்னிக்க மாட்டேன் அப்படின்ற நம்ம டைலாக் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இல்லாமல் உண்மையாக கடவுள் அந்த கட்டளையை நமக்கு கொடுத்துருக்கிறார். நம் மன்னிக்க வேண்டியவர்களை மன்னிக்க வேண்டும், நேசிக்க வேண்டியவர்களை நேசிக்க வேண்டும். ஓகே, காட் பிளஸ் யூ.